ஹாய் ஹலோ வணக்கம். ஷெஃப் லோகநாதன், பாண்டிச்சேரி பகூர். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாதனால வயல் பக்கம் வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு போகலாம், ரொம்ப உள்ளே போகாமல் அப்படின்னு ரொம்ப உள்ளே போகாமல் வெளியில் இருந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டேன். பயிரெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. நல்ல காற்று இன்னைக்கு. கதிரெல்லாம் இப்போது கொஞ்சம் தொண்டையில் நிற்கிது, இன்னும் முழுசாக வெளியில் வரலை. இந்த சமயத்தில் பார்த்தோன்னா நம்ம அமோனியா அந்த மாதிரி எதாவது பயிர் கொஞ்சம் போடணும். பாருங்கள், கதிரை பாருங்கள், தொண்டையிலே நிற்கிது. இந்த நேரத்தில் நம்ம தீனி போட்டு எல்லா கதிரையும் முழுசாக வெளியில் வர வைக்கணும். அப்போ தான் நமக்கு அறுவடை செய்யும்போது நமக்கு ஈல்டு முழுசாக கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா பாதி பயிர் கீழே போயிடும், முழுசாக நம்மளுக்கு கிடைக்காது. விவசாயத்தில் நிறைய பிரச்சனையை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம பயிருக்கு பக்கத்து நிலையில் ஒரு பக்கம் விளைச்சல் ஆயிடுச்சு, ஒரு பக்கம் நம்ம பயிரில் இப்போ தான் கதிரே வருது, இன்னொரு இடத்துல இப்போ தான் நட்டு ஒரு மாதம் ஆச்சு. ஸோ இதை அறுவடை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் இது ஒரு பிரச்சனை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.